ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். எனக்கு ஒரு 12,000 செக்மெண்ட்லேயே ஹையர் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். ஒரு 8GB ரேம் 128GB இன்டர்னல் வேரியன்ட் மாதிரியான இந்த வேரியண்ட்டோட எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்காக ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு. டெக்னோ கிட்ட இருந்து டெக்னோ போவா 4 அப்படின்ற நேமில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 8GB 128GB இந்த ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை தாண்டி வேற இன்னும் என்னெல்லாம் நல்லா இருக்கு என்னெல்லாம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயத்தை பற்றியும் டீட்டெயிலாக இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெக்னோ போவா 4 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை பற்றிலாம் பேசிடலாம். ஸோ பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு கண்ணில் பட்டது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனே எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் தோணுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செக்மெண்ட்டுக்கு எனக்கு இந்த டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்குப்பா, கொஞ்சம் நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை தான் எனக்கு ஃபஸ்ட்டு டிசைனாக எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துச்சு. ஏன்னா பார்க்கும்போது கொஞ்சம் யூனிக்கான ஒரு ஸ்டைலில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் இருக்குது. ஆக்சுவலி இந்த பார்ட்டிக்கல் பேட்டர்னுக்கான ஒரு டிசைன் தான், பட் லுக் ஓகே நல்லா இருக்குது. ப்ளூ அண்ட் கிரே அப்படின்ற மாதிரியான 2 கலர் ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துருக்காங்க. மற்றபடி மொபைலுடைய வெயிட் எக்ஸாக்டான வெயிட் என்ன அப்படின்றது கிளியராக தெரியல, பட் இதில் ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் திக்னஸ் 8.7mm கான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இருக்குது. ஸோ லுக் ஓகே, எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் டீசெண்டாக இந்த செக்மெண்ட்டுக்கு இருக்குது. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மெயின் பாசிட்டிவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான். அதுவும் இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட் வெறும் 12,000 அப்படின்ற இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 8GB ரேம் 128GB கான இன்டர்னல் வேரியன்ட் அப்படின்ற மாதிரி இந்த ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் இது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பாசிட்டிவ் தான். இந்த 12,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் MediaTek Helio G99 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸர், இது ஒரு 6nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். அண்ட் MediaTek கிட்ட இருந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அண்ட் ஓரளவுக்கு ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸரை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸர் ரொம்பவே நல்ல ப்ராசஸர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வேற சில பிராண்ட்ஸ் எல்லாம் இதே MediaTek Helio G99 ப்ராசஸரை நமக்கு above 15K செக்மெண்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 12,000 செக்மெண்ட்ல MediaTek Helio G99 அப்படின்ற இந்த 6nm ப்ராசஸரை இவங்க யூஸ் பண்ணிருக்கிறது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு நல்ல டீசென்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். கேமிங் மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் இது போக இந்த பர்ஃபார்மன்ஸை தாண்டி இதில் LPDDR4X ரேம் டைப், UFS 2.2 ஸ்டோரேஜும் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட Z-axis லீனியர் வைப்ரேஷன் மோட்டர், ஸோ கேமிங் வைப்ரேஷனுக்காக Z-axis லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக நம்மளுடைய இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொடுக்கிறதுக்காக இதில் இருக்கக்கூடிய கிரையோஸ்கோப் சென்சாரை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஹார்டாக இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இந்த கிரையோஸ்கோப் சென்சார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அதில் கிளைம் பண்ணுறாங்க. இது போக மல்டிஃபோல்டு ஸ்டீரியோ ஹீட் டெசிபேஷன் சிஸ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு கூலிங் சிஸ்டமும் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் கேமிங் பர்ஃபார்மன்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசென்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் அது கூட ஓரளவுக்கு ஒரு டீசென்டான கூலிங் சிஸ்டம் மாதிரியான விஷயங்கள் இருக்குது, வைப்ரேஷன் மோட்டர் எல்லாம் இருக்குது. அதனால் கேமிங்கையும் ஓரளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ராசஸரும் இருக்குது. அண்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் அதிகமாக கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக ஒரு நல்ல பாசிட்டிவாக கண்டிப்பாக இருக்குது. அடுத்து இந்த மொபைலுடைய பேட்டரி கெப்பாசிட்டியும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி பெருசாக இருக்கிறத தாண்டி இதில் நமக்கு MediaTek Helio G99 அப்படின்ற அந்த 6nm ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பவர் கன்சம்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு பேட்டரி லைஃப் ரிலேட்டடாக ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பேட்டரி லைஃபை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக நம்மளால் எதிர்பார்க்க முடியும். அண்ட் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இதில் பேட்டரியுடைய டெக்னாலஜி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக STS செக்யூர் பேட்டரி டெக்னாலஜி அப்படின்ற மாதிரியான ஒரு டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி மூலியமாக இன்னும் பெட்டரான பவர் கன்சம்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரியில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பேட்டரி சேஃப்டியும் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் டெக்னோ தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல பெரிய பேட்டரி லைஃப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக நம்மளால் எதிர்பார்க்க முடியும். அண்ட் இது போக இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்க்கும்போது 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஏன்னா 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும்போது இந்த 18 வாட் சார்ஜிங் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். நம்மளால் சார்ஜ் பண்ணுறதுக்கான டைமிங்கும் ரொம்ப
ரொம்பவே அதிகமாக எடுத்துக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன டிசப்பாயிண்டிங்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. பட் இதில் ஆனால் நமக்கு ரிவர்ஸ் சார்ஜிங்கான டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் தான். ஏன்னா 6000 mAhக்கான பெரிய பேட்டரி பேக்கப் இருக்கும்போது அதை ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன பாசிட்டிவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. மற்றபடி 6000 mAh 18 வாட்ஸ் சார்ஜிங் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்களே கமெண்ட்ஸில் வந்து சொல்லிடுங்க. அண்ட் இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பாசிட்டிவாகவே இருந்துச்சு. பட் எல்லாமே பாசிட்டிவாக கொடுத்துட முடியுமா? கண்டிப்பாக முடியாதுல. அந்த வகையில் இங்கே நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரெசல்யூஷன் என்னமோ HD+ ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே தான். 6.8 இன்ச்சஸ்க்கான சைஸில் வெறும் HD+ ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட 180 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்கான ஒரு சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே கூட கிடையாது. வெறும் HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்திருக்காங்க. பட் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுடைய செக்மெண்ட் இந்த 12000 ரூபாய் செக்மெண்ட் அப்படினும் போது ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்ப்ளே வந்து இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்கணும். பட் அது இல்லாது இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு சின்ன நெகட்டிவா இருக்கு. பட் அதை காம்பன்சேட் பண்ற விதமா தான் இந்த 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியான அந்த ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து மொபைலுடைய கேமரா அப்படின்னு வரும்போது பின்பக்கம் டியூல் கேமரா செட்டப் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா, அது கூட சப்போர்ட்டிவ் கேமரா என்ன அப்படின்றத பத்தின கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்ல. பட் இது மோஸ்ட்லி ஏஐ லென்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அந்த முன்பக்கம் செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் கேமராவுடைய ஃபீச்சர்ஸை பார்க்கும்போதே தெரியுது கண்டிப்பா நமக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஆவரேஜா தான் இருக்கும். அந்த 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரால மட்டும் ஓரளவுக்கு ஒரு டீசென்டான போட்டோஸ் எடுத்துக்க முடியும், அவ்வளவுதான். அதுக்கு மேல பெருசா கேமரா வைஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால கேமரா அப்படின்றதும் இந்த ஸ்மார்ட் போனுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இம்ப்ரெசிவா இல்லை. இதுவும் இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு சின்ன நெகட்டிவா தான் இருக்கு. மற்றபடி மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்க சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நமக்கு இருக்கு. அது கூட டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இங்க நம்ம கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கர்ல ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ஓஎஸும் Android 12க்கான ஓஎஸோட இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்றது இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மெயின் பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது எங்களுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் தான். 12000 ரூபா அப்படின்ற மாதிரியான ப்ரைசிங் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 8GB 128GB இன்டர்னல் கொடுத்துருக்கிறது மெயின் பாசிட்டிவாக இருக்குது. இதில் 8GB ரேம் கூட எனக்கு ஓகே தான், அது 6GB ரேம் இருந்தாலுமே போதும் தான். பட் இந்த 128GB இன்டர்னல் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் அது கூட MediaTek Helio G99க்கான ப்ராசர் 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. அதனால நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா, நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா இந்த செக்மெண்ட்ல நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது நல்ல ஆப்ஷனாவே இருக்கும். ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் கொடுக்கும். பட் ஆனா நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்க்கும்போது இங்க டிஸ்ப்ளே HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்ப்ளே கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா எனக்கு இந்த செக்மெண்ட்ல படுது. இந்த செக்மெண்ட்ல கண்டிப்பா ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்ப்ளேவாவது கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு இதுல இருக்கக்கூடிய அந்த 8GB ரேம் எடுத்துட்டு 6GB ரேம் வேரியண்டோட இந்த HD+ ரெசல்யூஷனை மட்டும் ஃபுல் HD+ ரெசல்யூஷனா கன்வெர்ட் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். மற்றபடி இந்த Tecno Pova 4 இந்த ஸ்மார்ட் போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல இருக்கக்கூடிய 8GB ரேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மற்றபடி ப்ராசர், கேமரா, டிஸ்ப்ளே, பேட்டரி எல்லாத்த பத்தின உங்க ஒப்பீனியன், உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த Tecno Pova 4 நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க.